மிகப்பெரிய செல்வ செழிப்பு நிலைமைக்கு உட்கார வைப்பான். 2 கோவில் அவன் கூப்பிட்டாதான் போக முடியும். ஒன்னு திருப்பதி, இன்னொன்னு திருச்செந்தூர். உண்மை உண்மை. சும்மாலாம் போயிட முடியாது. சும்மாலாம் போய் சாமி பார்த்துட முடியாது. மிகப்பெரிய அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வாரா கிளென்ஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. நான் சுவாமியை பார்க்கலாம் கூட கவலைப்பட மாட்டேன். நேரா போய் கடல்ல குளிச்சிருவேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதான் சார் வருத்தப்படுவாங்க, சாமி நல்லா பார்க்கலையா, அவ்வளவு நேரம் இருந்து தேவையில்லை சார், கூட்டமா இருக்கு, நீ சாமி பார்க்கலன்னு கஷ்டப்படாத. முருகர் சொல்றான், முட்டா போயில அவன்லாம் என்ன பார்த்துன்னு இருக்கான், நான் உன்னதான்டா பார்த்துன்னு இருக்கிறான்றான். அருமை அருமை. முருகர் பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா நான் இதை வச்சு நான் நிறைய பேர் அரசியல்ல பண்றாங்க, விளம்பரம் பண்றாங்க சார். நிறைய பேர் வேணும்னே காக்க வச்சு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் தேவையில்லை சார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு உண்டான சிப்பந்திகள் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு வருமானம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தரையே கவுண்டர்ல போடுறான். ஒரு 10 கவுண்டர் திறந்தா அந்த கூட்டத்தை, அந்த கோயில்ல கூட்டம் வராது, கடகடன் ஃப்ரீ ஆயிடும். ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். 10 கவுண்டர் திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த HCL நிறுவனம் தான் ஏதோ வந்து நல்லா பண்ணிருக்காங்க, அழகுபடுத்தி இருக்காங்க அந்த கோவில. நிறைய கோடிகள் அது கொடுத்து நல்லா அழகுபடுத்திருக்காங்க. முருகர் வந்து தன்னுடைய வேலையை நன்றாக நடத்தி கொண்டார். அப்போ அந்த கோவில் எப்படி அழகா இருக்கோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் முருகர் அழகாக்குவார். மிகப்பெரிய மாற்றம் சார். நீங்க பௌர்ணமி ஓகே நீங்க போங்க, மற்ற நாட்கள்ல கூட நீங்க போனீங்கன்னா கூட இரவு தங்குங்க, பௌர்ணமியில தங்குங்க. மற்ற நாள் பௌர்ணமியில போக முடியாது சார், சில பெண்களால போக முடியாது. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது மென்சஸ் ப்ராப்ளம் வரலாம், மற்ற நாட்கள் ஆமா வேலை பலுவாக இருக்கலாம். மற்ற நாட்கள் போங்க, இரவு தங்குங்க கடற்கரையில, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். செல்வ செழிப்பான நிலைமைக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கொண்டு செல்வார். நான் மடிப்பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையை தூக்கி எறிந்தார் சார்.